ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காலத்தில் அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய பீப்புள் கையில் மட்டும்தான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இருந்துச்சு. நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ஃபோன் நான் இஎம்ஐயில் வாங்கணுங்கிறதுக்காக கிரெடிட் கார்டில் மட்டும்தான் அப்படி இருந்தால் வாங்க முடியும். 10 years பிஃபோர். அப்போ எங்கள் சர்க்கிளில் யார் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் கிரெடிட் கார்டு இருந்தது. ஸோ அவங்ககிட்ட வாங்கி அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் நல்ல ஒரு பொருள் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்த கார்டு பார்த்திங்கன்னா இப்போ எல்லார் கைக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு காலத்தில் நம்ம மளிகை கடையில் சின்ன சின்ன பேர் சொல்லி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இருப்போம். இப்போ கையில் பணம் இருக்காது, ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், அடுத்த நாள் போகும்போது கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி இருந்த சிஸ்டம் எப்படி டெவலப் ஆச்சு கிரெடிட் கார்டாக? இந்த கிரெடிட் கார்டு க்ரியேட் பண்ணதுனால இந்த குளோபல் எக்கானமி எப்படி இம்பேக்ட் க்ரியேட் ஆச்சு? இந்த கிரெடிட் கார்டில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இதை எப்படி நம்மளோட பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஃபாரின் கண்ட்ரீஸில், அதாவது எஸ்பெஷலி யூஎஸ்ஏல நிறைய பொருட்கள் வாங்குறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இப்போ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு பர்ச்சேஸ்க்காக வந்திருப்பாங்க. ஒரு $100, அதாவது ஒரு 10,000 ரூபா இல்லை, ஒரு ₹1,00,000 வாங்க வந்ததில் ஒரு 10,000 ரூபாய் இல்லைங்கிறதுக்காக ஒரு டீல் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்காக ஒரு கிரெடிட் மாதிரி கொடுப்பாங்க. சரி, நீங்கள் ஒரு 10,000 தான், நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம எப்படி மளிகை கடையில் வைக்கிறோமோ அதே மாதிரி சிஸ்டம் அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கிரெடிட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இந்த டின்னர் சாப்பிட வரவங்க, இந்த கிளப்லாம் இருந்துச்சு. இந்த எப்படி பப்ஸ் இருக்கோ அதே மாதிரி கிளப்பெல்லாம் இருந்துச்சு. அங்கே டின்னருக்கு வர்றவங்க அவங்களுக்குலாம் ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க, டின்னர் கார்டு அப்படின்ட்டு. அந்த டின்னர் கார்டில் எப்படின்னா நம்ம ஒரு பணம் பர்டிகுலர் இது வரைக்கும் நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதான் ஒன் டைம் யூஸ் மாதிரி தான் இருக்கும், திரும்ப திரும்ப நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன் டைம் கார்டெலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேங்க்கில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். என்ன கார்டுன்னா சார்ஜ் கார்டுன்னு கண்டுபிடிச்சார். அதாவது ஒரு லிமிட் மாதிரி கொடுத்துருவாங்க, யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு சார்ஜும் வந்துடும். ஸோ இப்படிலாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் அமெரிக்கா தான் 1958 இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற குளோபலாக கொண்டு வராங்க. அந்த கார்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு எவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்தது, குளோபலாக நடந்தது. என்ன அப்படின்னா, இப்போ நான் என்னோடய ஏர்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா நான் சம்பாதிக்கிறேன். எனக்கு வீட்டு தேவைகளுக்கான பொருட்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் முடிச்சுட்டு மீதியை கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுறேன், வேறு அர்ஜென்ட் செலவுக்கு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டு என்ன பண்ணுதுன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 ரூபா லிமிட் என் கையில் இருக்குது, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இமீடியட்டாக தேவையில்லைனா கூட நான் இப்போதைக்கு ஒரு பொருளை என்னால் வாங்க முடியும். என்கிட்ட காசு இல்லைனாலும் அந்த பொருளை நான் வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஸோ இது என்னாச்சுன்னா குளோபலாக ஒரு பெரிய எஃபெக்ட் கொண்டு வர ஆரம்பிச்சது. நிறைய பிஸ்னஸ் எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. பர்ச்சேசஸ் நிறைய அதிகமானாங்க. அதாவது ஒரு 60,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கக்கூடிய பொருளை நான் ஒரு 30,000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேப்பபிலிட்டி கிரியேட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பர்ச்சேசிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. எனக்கு எந்தெந்த பொருளாக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் எல்லா பொருளும் என்னால் வாங்க முடியுது. ஸோ இந்த மாதிரி எல்லா குளோபலாக ஒரு 1,00,000 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் மட்டுமே வாங்கிட்டு இருந்த பொருளை கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ குளோபலாக ஸ்பெண்டிங் ரொம்ப அதிகமாச்சு. நிறைய பிஸ்னஸ் கிரியேட் ஆச்சு. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ மக்களோட லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு காலத்தில் பணம் இருந்தால் தான் வாங்குவாங்க, மற்றபடி அவங்க பொருட்கள் போகாது. ஆனால் கிரெடிட் கார்டு வந்ததுக்கப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள் இல்லை பணம் அப்புறமேல நான் கட்டுறேன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ கூடவே நிறைய இன்னொரு நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஒரு காலத்தில் கடன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இல்லாமல் இருந்தது. இந்த கிரெடிட் கார்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நார்மலாக எல்லாருக்கிட்டையும் மினிமம் ஒரு 10,000 5,000 கிரெடிட் கார்டு பேரில் கடன் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் டயத்துக்கு கட்டணும், மிஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஹையஸ்டான பேமெண்ட் கட்ட வேண்டியது. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ இதுதான் கிரெடிட் கார்டு ஹிஸ்ட்ரியோட ஒரு சின்ன ப்ரீஃப். ஸோ இப்போ கிரெடிட் கார்டு எப்படி டெவலப் ஆச்சு, குளோபலாக எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ நார்மலாக கிரெடிட் கார்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டு. இப்போ உங்ககிட்ட கையில் பணம் இல்லை, டக்குன்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, ஒரு 20,000 செலவு பண்ணணும், ஒரு 30,000 செலவு பண்ணணும். உங்களோட ஏர்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இருக்குது, ஆனால் செலவு திடீர்னு ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ ரிலேஷன்கிட்டே போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு என்ன பண்ணலாம்னா, கார்டை ஸ்வைப் பண்ணி ஓரளவுக்கு நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். எல்லா கிரெடிட் கார்டும் மோர் ஆர் லெஸ் மினிமம் ஒரு 30 டேஸ்லேருந்து
50 days வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க, கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ரீபே பண்ணிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கிரெடிட் கார்ட்ஸ்லையும் வந்துட்டு இஎம்ஐ ஃபெசிலிட்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நான் வந்து மினிமம் ஒரு 2000 3000 லிமிட் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பிராண்டில். அந்த லிமிட்டை தாண்டி நான் ஒரு விஷயம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஒரு ஃபோன் வந்து எக்ஸாம்பிள் ஐஃபோன் நான் வாங்குகிறேன், ஒரு 50,000 வருது அப்படின்னா அதை வந்து நான் இஎம்ஐயாக மாற்றிக்க முடியும். ஒரு டக்குன்னு ஒரு லம்சம் நான் ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மாதம் ஒரு 5000 இல்லை 2000 3000 நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம கிரெடிட் ஸ்கோர் வந்து பாசிட்டிவாக இம்பேக்டாக இருக்குது, நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிரெடிட் கார்டு வந்து நம்ம நல்லா கரெக்டாக வாங்கி கரெக்டான டைமில் அடைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது டியூஸை, ஸோ நமக்கு வந்து நல்ல கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கிரெடிட் கார்டில் வந்துட்டு இன்சூரன்ஸ் ஸ்கீமோடு கொடுக்குறாங்க. நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது தெஃப்ட் ஆயிடுச்சு இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்டு மிஸ் ஆச்சுனாலோ, அப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏடட் பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க கிரெடிட் கார்டில். அதுக்கப்புறம் சில கிரெடிட் கார்டில் இந்த லான்ச் ஆசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ என்ஆர்ஐயாக இருக்கவங்கலாம் வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்கலாம் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே வந்து வெயிட்டிங் ரூம், இந்த லாஞ்சுன்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து நம்ம இந்த கார்டை ஸ்வைப் பண்ணி வருஷத்துக்கு 2 டைம் 1 டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்குங்க. நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரிடீம் பண்ணிக்கலாம். ரிடீம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம வேறு ஏதாவது கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரீசார்ஜஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம கேஷாக மாற்றி செலவு பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 100 பாயிண்ட் சேர்ந்தால் ஒரு எவ்வளோ காசு வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னோடய காலில் நான் ஒரு 1000 பாயிண்ட் 1000 பாயிண்ட்ஸ் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 rupeesக்கு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு வகையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக சில இடங்களில் இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணும்போது சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்ச்சேசிங் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மேஜராக நம்ம கிரெடிட் கார்டு ஹோல்ட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இதே மாதிரி கிரெடிட் கார்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளோட பெனிஃபிட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்துடலாம். கிரெடிட் கார்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஜாயினிங் ஃபீஸு, மெம்பர்ஷிப் ஃபீஸு, ஆனுவல் ஃபீஸு, இந்த மாதிரிலாம் வந்து சில இதில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் 1000 ரூபா கட்டணும், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ 1000 கட்டணும் 2000 கட்டணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஜாயினிங் பண்ணும்போது சில ஃபீஸ் போடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில பேர் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கார்டு கிடச்சதுன்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. நம்மளோட சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணியோ இல்லை நம்ம சேலரி பேஸ் பண்ணியோ வந்து கிரெடிட் லிமிட் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து 30,000 சாங்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர்த்துக்குலாம் வந்து அன்லிமிட்டட் வந்து கொடுப்பாங்க. அதாவது நம்ம எவ்வளோ வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட கிரெடிட் ஸ்கோரு, அப்புறம் அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி, இதை பேஸ் பண்ணி அப்படி கொடுப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம கிரெடிட் கார்டு வாங்கும்போது ஒரு 50,000 ரூபா லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லிமிட் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குமா, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இதுக்காக நம்ம கிரெடிட் கார்டு வாங்கணுமா அப்படிங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது கிரெடிட் லிமிட் எவ்வளோ கொடுக்குறாங்கிறது. இப்போ நம்ம வந்து கிரெடிட் கார்டு வாங்கிட்டோம், இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் லிமிட், அதாவது பிஓஎஸ் லிமிட்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கேன் 50,000 ரூபா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் லிமிட்னு போட்டு அதில் ஒரு 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து வேரி ஆகலாம். ஒரு 5,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கேஷ் லிமிட் அப்படின்ட்டு. எக்காரணம் கொண்டும் இந்த கேஷ் லிமிட்ன்ற கிரெடிட் கார்டில் அதை மட்டும் நீங்கள் ஏடிஎம் கார்டில் போட்டு எடுத்துடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த கேஷாக மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா கேஷை எடுக்கும்போது ஒரு சார்ஜ் போடுவாங்க. அதுக்கப்புறம் நாள் கணக்கில் வந்து வட்டி வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3000 ரூபா எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப கட்டும்போது 4000 ரூபா சில்லற கட்டுற மாதிரி ஆயிரும். டெய்லி ஆட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். அதனால் எப்போவுமே கிரெடிட் கார்டு வாங்கினா முடிஞ்ச அளவுக்கு ஸ்வைப் பண்ணுறதுக்கு பாருங்கள். மேக்ஸிமம் கேஷை எடுத்துடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க, கேஷை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50,000 ரூபா இருக்குது அப்படின்னா அதில் 30% தாண்டி செலவு பண்ணாமல் பார்த்துக்குங்க. அதாவது ஒரு 10,000 15,000 ரூபாய் தாண்டி மேக்ஸிமம் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி செலவு பண்ணாதீங்க. அன்லெஸ் வந்து இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பொருள் வாங்குறக்கோ வேறு எதுக்காகவும் 10,000 15,000 தாண்டி செலவு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறங்கிறத பொறுத்து நம்மளோட கிரெடிட் ரேட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ எனக்கு வந்து 50,000 ரூபா லிமிட் இருக்குது,
நான் ஒரு 10,000 15,000 தாண்டி செலவு பண்ணாமையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட சிபில் ஸ்கோரில் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் ஆகும். சிபில் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு 50,000 ரூபா கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, நான் எப்போவுமே மாதம் 45,000 50,000 ரூபாய்க்கு ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும் சிபில் ஸ்கோரில். அடுத்து கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஎம்ஐயை வந்து நம்ம மாற்றுவோம். அதாவது நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், அவங்களே என்ன போட்டிருப்பாங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் மாதம் 1000 ரூபா கட்டினா போதும், 2000 ரூபா கட்டினா போதுன்ட்டு. அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இஎம்ஐயை நம்ம மாற்றுறதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டேக்ஸ் ஒன்று போடுவாங்க, இஎம்ஐ கன்வர்சேஷன் ஃபீன்னு ஒன்று போடுவாங்க. அப்படி பார்த்தா எப்படி இருந்தாலும் நமக்கு லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டு வாங்கிட்டு இஎம்ஐயை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஆன்லைன் அப்புறம் வந்து இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து கிரெடிட் கார்டு நம்பரை சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளே ஆக்சிடென்ட்டில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி டக்குன்னு ஓடிபி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சில இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் வெப்சைட்டில் கிரெடிட் கார்டு நம்பரும் சிவி நம்பரும் அடித்தாலே பேமெண்ட் ஆயிரும். எனக்கே ஒரு டைம் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம கிரெடிட் கார்டு நம்பரும் சிவின்னு டைப் பண்ணோம்னா ஓடிபி வரும், ஓடிபி டைப் பண்ணால் தானே பேமெண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டுக்கு நம்ம கார்டு நம்பரும் சிவி நம்பரும் அடிச்சிட்டோம்னா சம்டைம்ஸ் பேமெண்ட் ஃபுல்லாக ஆயிரும், நம்ம ஓடிபி சொல்லாமையே. இதுக்கு ஓடிபியும் சில டைம் கேட்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெடிட் கார்டில் போனீங்கன்னா நம்ம ஆப் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த ஆப்புக்குள்ளே போகும்போது ஸ்பெண்டிங் லிமிட், கேஷ் லிமிட், ஆன்லைன் ஸ்வைப் லிமிட், இ-காமர்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லி நிறைய லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நான் ஸ்வைப் பண்ணால் எவ்வளோ வரைக்கும் ஸ்வைப் பண்ணிக்கலாம், இ-காமர்ஸ் அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செலவு பண்ணால் இப்போ வந்து 50,000 கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஒரு பயம் இருக்குது, யாராவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயம் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா, அந்த லிமிட்டை வந்து இப்போ நான் ஸ்வைப் பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணுற லிமிட்டை 10,000 கொண்டு வந்து வச்சிடலாம். ஒரு வேளை வந்து யாரோ ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோ இல்லை தெரியாமல் நான் ஓடிபி சொல்லி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட 10,000 ரூபாய்க்கு மேலே அவங்களால எடுக்க முடியாது, அன்லெஸ் நம்ம போய் அந்த லிமிட்டை வந்து அதிகம் பண்ணுற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி உடனடியாக நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கினோன்னே நீங்கள் ரொம்ப நேரம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த லிமிட்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 50,000 ரூபாய்க்கு லிமிட்டை, கேஷ் லிமிட் வந்து 1000 ரூபாய்க்கு வச்சுருங்க, இ-காமர்ஸ் லிமிட்டை ஒரு 5,000 10,000 ரூபாய்க்கு வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணிக்கலாம். கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது எந்த கிரெடிட் கார்டு வாங்கினாலும் அதில் வந்து பில்லிங் சைக்கிள்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது 30 நாள், 40 நாள், 50 நாள், நம்ம வந்து ஒரு 40 நாள் 50 நாள் வரைக்கும் அதுக்குண்டான வட்டி வந்து நம்ம கட்ட வேண்டியதில்லை. இப்போ வந்து நான் 50,000 ரூபாய் கிரெடிட் கார்டில் 15,000 செலவு பண்ணிட்டேன். அதாவது இன்றைக்கி நான் செலவு பண்ணுறேன், என்னோட பில்லிங் டேட் வந்து 21st வச்சுக்கலாம். 21ஆம் தேதினா நெக்ஸ்ட் மந்த் 21ஆம் தேதிக்கு பில்லு வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து பணம் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் கரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டில் வந்து பில்லு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு ஒரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அப்போ கிரெடிட் கார்டில் காட்டும்போது நீங்கள் உடனே இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேப் விட்டுற வேண்டாம். ஸோ இமீடியட்டாக அந்த டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 15,000 ரூபாய்க்கு யோசிச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு கட்டலாம்னு சொல்லி டேட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் 20%லேருந்து 33% வரைக்குமே வட்டி போடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம வெளியில் வட்டிக்கு வாங்குறது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக நம்ம கட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நம்ம டேட்டை வந்து ஒரு லேசியாவோ இல்லை மறக்கிற மாதிரியானோ நம்ம வச்சுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் பார்த்துருங்க. பார்த்துட்டு கையில் அப்பப்போ பணம் இருக்கும்போது அப்பப்போ கட்டிகிட்டே வந்துடுங்க. அப்போ கடைசியாக கட்டும்போது ஒரு பர்டனாக தெரியாது. ஒரு 500 ரூபா இருந்தாங்க கூட கிரெடிட் கார்டுக்கு மாற்றி விட்ருங்க. ஒருவேளை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கடைசி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி கட்டுறது நமக்கே வந்து ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிடும். ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு நீங்கள் கட்ட போகிற வட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம கிரெடிட் கார்டு வச்சுருக்கோட பெனிஃபிட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் அது வந்து பண்ண வேண்டாம். அதே மாதிரி மினிமம் டியூன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் 15,000 ரூபா கட்ட வேண்டி இருக்குது, செலவு பண்ணியிருக்கேன், அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் 15,000 இருக்குது அப்படின்னா வெறும் 3,000 ரூபா கட்டுங்க மினிமம் டியூ இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் கட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பேமெண்ட்டே கட்டுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி நினச்சிக்கங்க. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு 50,000 ரூபா நான் டக்குன்னு ஃப்ரெண்ட் கிட்ட வாங்குறேன், ஒரு 40 டேஸ்க்குள்ளே திரும்ப கட்டிடுறேன். இதே கான்செப்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும். ஒருவேளை நான் ஸ்வைப் பண்ணுறேன், நான் டேட்டை மறந்துடுவேன், என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது, நான் திடீர்னு கேஷ் எடுத்துருவேன், டேட்டு நான் ஞாபகம் பணம் வரும்போது தான் நான் கட்டுவேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வட்டி வந்து ரொம்ப அதிகமாக வசூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இது வந்து நெகட்டிவான இம்பேக்டை வந்து சிபில் ஸ்கோரில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு சஜஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டை வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. வேறு அனாவசிய பொருட்களை வந்து நம்ம சேர்த்து வச்சும் கூட வாங்கிக்கலாம். மாதம் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட் சேர்த்து வச்சும் கூட பொருட்களை வாங்கிக்கலாம். ஆனால் கிரெடிட் கார்டை வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக, குறிப்பாக மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ வேறு எதுக்காக நீங்கள் அடிக்கடி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை என்னால் கிரெடிட் கார்டு என்னால் வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணுறேனோ கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறவங்க கிரெடிட் கார்டை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து கிரெடிட் கார்டோட ஹிஸ்ட்ரி என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.